குவாலிட்டி வேஸ்க்கு வந்து அடிச்சுக்கவே முடியாது பிரேக் பவர் சர்வீஸ்ல. அந்த அளவுக்கு குவாலிட்டி வேஸ் கொடுக்குறோம். ஓவர்லோட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பிரேக் ட்ரிப் ஆயிரும். ஹேண்ட்லயே எல்லாம் கொண்டு போய்க்கலாம், எங்க வேணா மூவ் பண்ணிக்கலாம், எங்க வேணா வச்சுக்கலாம், ஒருத்தரே ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக் பேனல் ஏடிஎஸ் மீன்ஸ் அதுவே ஆன் ஆகும், அதுவே ஆஃப் ஆகும். மெயின் வந்து சர்வீஸ் தான் நம்மளோட பொறுத்தளவு. அதை தாராளமா நீங்க எடுக்கலாம், அதை பத்தி ஒரிப்படுத்திக்க வேண்டிய தேவை கிடையாது. அந்த ஆஃபரை பாத்திரலாமா? நர்சலான ஆஃபர் எனி டைம், சனிக்கிழமை ஆகட்டும், ஞாயிற்றுக்கிழமை ஆகட்டும், சண்டேவா இருந்தாலும் போன் அட்டன் பண்ணி கஸ்டமர் எங்கிருந்து வந்தாலும் கடையை திறந்து அவங்களுக்கு டெமோ காட்டி நாங்க ஜென்செட் டெலிவரி கொடுக்குறோம். மத்த கடைக்கு என் கடைக்கு ஒரே டிஃபரெண்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் கஸ்டமர். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். நம்ம லாஸ்டா ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லீங்களா? எஸ் 1 இயர் இருக்கும். 1 இயர் பேக் வீடியோ போட்டிருந்தோம். நல்லா போச்சு, கஸ்டமர் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. கஸ்டமருக்கு எல்லாம் வணக்கம். 15வது வருஷ திறப்பு விழாக்கு வந்து இந்த வீடியோ போடுறோம். நிறைய ஜென்செட் கொண்டு வந்திருக்கோம் கஸ்டமருக்காக. சைலண்ட் கொண்டு வந்திருக்கோம், வெல்டிங் மிஷின் ஜென்ரேட்டர் கொண்டு வந்திருக்கோம். அதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். அதெல்லாம மெர்சலான ஒரு ஆஃபர் கொடுக்குறோம், யூஸ்ஃபுல்லா ஒரு ஆஃபர், இந்த 15வது ஆஃபர் கொடுக்குறோம். சார் நம்மளோட ஷாப் நேம், லொகேஷன் சார்? நம்ம ஷாப் நேம் வந்து பாத்தீங்கன்னா SPS நியூ ஸ்மார்ட் பவர் சர்வீஸ் அண்ட் பிரைட் பவர் சர்வீஸ். நம்ம கடை லொகேஷன் பாத்தீங்கன்னா RS படத்துல பீஸா கட் பக்கத்துல லொகேஷன் ஆயிருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே நம்ம பிரான்சைசி வந்து பாத்தீங்கன்னா டீலர் கூட டைப் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாமே கேரளா பிளஸ் தென் கர்நாடகா, ஆந்திரா, ஒசூர், சென்னையில பயங்கர ஸ்ட்ராங்கா பண்ணிட்டு இருக்கோம் டீலர் மூலியமா. பிளஸ் பாண்டிச்சேரி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஆஃபர் வந்து 15 இயர்ஸ்க்கு ஆஃபருக்காக நிறைய கொண்டு வந்திருக்கோம். இந்த வீடியோல பாத்திரலாம் எல்லாமே. ஓகேங்க சார், நம்ம டீடைலா பார்த்தலாமாங்க சார்? பாத்திரலாம். சார் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சார் பார்க்க போறோம்? இப்போ இன்னைக்கு ப்ராடக்ட் நம்ம மெயின் வந்து ப்ராடக்ட் பண்ணது போர்ட்டபிள் ஜென்செட் பண்றோம். அதுல நிறைய மாடல்ஸ் இருக்கு, வாங்க அதுல பார்க்கலாம். ஓகே, ஒரு 3 kV மாடல்ல, 3.8 மாடல்ல 2.5 kV உள்ள ப்ராடக்ட் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக பாத்தீங்கன்னா ஒரு HP மோட்டர் ஆப்ரேட் பண்றதுக்கு மேல் டைப் வந்திருக்கு. இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 33,500 வருது. இப்போ ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு வந்து அந்த ஆஃபர் நான் கடைசியா அந்த ஆஃபர் சொல்லிடுறேன். முதல்ல ப்ராடக்ட் பத்தி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆட்டோமேட்டிக்கா பிரேக் ட்ரிப் ஆயிரும். 2500 வாட்ஸ்க்கு மேல போனா பிரேக் ட்ரிப் ஆயிரும். பிளஸ் 2 அவுட்புட் எடுத்துக்கலாம். இது காப்பர் வைண்டிங் உங்களுக்கு. ஓகேங்க சார். இது இன்ஜின் ஆயில் அலவுட் கொடுத்துருக்கோம். இன்ஜின் ஆயில நம்ம மாத்த முடியல, ட்ரிப் ஆயிரும் ஆட்டோமேட்டிக். அந்த ஆப்ஷன் இப்போ லேட்டஸ்டா கொடுத்துருக்கோம், ஆன் ஆஃப் பட்டனு. நெக்ஸ்ட் மாடல் வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே பிரீமியம் கிங்ல 4500 மாடல்ல அவுட்புட் வந்து 3.8 மூட்டை எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் ரேட்டட் வந்து 3.5. அதே சேம் 2 அவுட்புட் கொடுத்துருக்கோம், எர்த்து கொடுத்துருக்கோம், பேட்டரி சார்ஜிங், ரீகைல் ஸ்டார்ட், அது இல்லாம வீல் கிட் கொடுத்துருக்கோம். எங்க வேணா மூவ் பண்ணிக்கலாம், என்ன வச்சுக்கலாம். இந்த கரும்பு ஜூஸ் ஆப்ரேட் பண்றது, இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டி. ஒரு 1 HP மோட்டர் யூஸ் பண்றது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹேண்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். அது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நல்ல சென்னை கஸ்டமர் ஆகட்டும், நிறைய வீட்டு கஸ்டமர் ஆகட்டும், ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் இது கேட்கறாங்க. பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பேனல் ஏடிஎஸ் மீன்ஸ் அதுவே ஆன் ஆகும், அதுவே ஆஃப் ஆகும். அதுக்காக பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஷனோட கொடுத்துருக்கோம். இது அவுட்புட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 5000 மாடல், இதுல 4 மாடல் இருக்கு. 5 kVA, 6 kVA, 7 kVA, 10 kVA, 13 kVA. மொத்தம் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 5 மாடல்ஸ் இதுல நமக்கு ரீச் பண்ணியிருக்கோம். இதுல சிங்கிள் ஃபேஸ், 3 ஃபேஸ் 2 ஆப்ஷனுமே இருக்கு. அடுத்து இந்த வெல்டிங் மிஷின் பர்ஃபேஸ்ல நிறைய கேட்கறாங்க. ஓகே சார். அந்த இதுக்காக பாத்தீங்கன்னா 6800 மாடல்ல அவுட்புட் 5.5 kVல இந்த மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்க சார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 13.5 kVல ஒரு 5 HP மோட்டர் ரன் பண்றதுக்கு, இந்த பேக்கரிஸ், ஓவன், டெய்லர் யூனிட்டுக்கு, ஷோரூமுக்கு அவங்களுக்காக இந்த மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஹெவி பிரேக்கர் போட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஹெவி டியூட்டில ஹேண்ட்லயே யூஸ் பண்ணிக்கலாம், எங்க வேணா மூவ் பண்ணிக்கலாம், ஒருத்தரே ஹேண்டில் பண்ணலாம். இதோட கார்பெட்டர் அப்படியே வாங்களே, இதோட கார்பெட்டர் அப்படியே காட்டுறேன். இதோட கார்பெட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸோட கார்பெட்டர் யூஸ் பண்றாங்க. ஓகேங்க. இன்ஜின் வந்து OH இன்ஜின், இம்போர்ட்டட் இன்ஜின். சைலன்சர் கை வச்சாலும் கூட ஹீட் ஆகாத சேஃப்டி ஒன்று கொடுத்துருக்கோம். வீலெல்லாம் ஹெவியான வீல் கொடுத்துருக்கோம். டேங்க் வந்து 25 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி, இண்டிகேஷன் இருக்கு அதுக்கு. ஓகே. இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் கொண்டு வந்திருக்கோம். எங்க வேணா கொண்டு போய்க்கலாம், ரொம்ப ஹேண்ட்லயே எல்லாம் கொண்டு போய்க்கலாம், எங்க வேணா மூவ் பண்ணிக்கலாம், எங்க வேணா வச்சுக்கலாம், ஒருத்தரே ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஒரு வேலைக்கு எடுத்துட்டு போறோம்னா ஒருத்தரே ஹேண்டில் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். சார் நெக்ஸ்ட் சார். நெக்ஸ்ட் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வெல்டிங் மிஷினை பத்தி சொல்லிட்டேன், இன்வெர்டர் மாடல் சொல்லிட்டேன், சைலண்ட் மாடல் சொல்லிட்டேன். இப்போ அடுத்து ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். ஃபைனான்ஸ் ஆகட்டும், கேஷ் அண்ட் கேரியருக்கு நல்ல டெலிவரி கொடுக்குறோம். மேக்ஸிமம் 2-3 டேஸ்ல உங்களுக்கு டெலிவரி சைட்ல கொடுத்துறோம். பிளஸ் அது இல்லாம இந்த ஆஃபர் நான் சொன்னேன் தெரியுங்களா, இப்போ அந்த ஆஃபரை பாத்திரலாமா? நர்சலான ஆஃபர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 kVல இருந்து 5 kV முட்டி எடுக்கிறவங்களுக்கு எல்லா ஜென்செட்டுக்குமே மேக்ஸிமம் இந்த யூஸ்ஃபுல்லா உள்ள இந்த 15வது வருஷ திறப்பு விழாக்கு என்னவா இருக்கும் நீங்க சொல்லுங்க பாப்போம். இது என்னவா இருக்கும்? துப்பாக்கி மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு வாட்டர் வாஷ், இந்த 2 வீலர் ஆகட்டும் எல்லாமே
வாட்டர் வாஷ் ஒன்று கிஃப்டா கொடுக்குறோம். இந்த 15 யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அது வாங்கி சும்மா வைக்காம நம்ம கடை பொறுத்த அளவுக்கு நல்லா யோசிச்சு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா கொடுக்குறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 5 kV to 13 kV மட்டும் கொடுக்குறவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஹெவி டியூட்டி கார் வாஷ் ஒரு 1.5 HP ஃபுல் காப்பர் வந்துடும். பார் வந்து பாத்தீங்கன்னா 160 பார் வரும். அது அட் அ டைம்ல 3 to 4 கார் அடிச்சுக்கலாம். இது வந்து அப் டு 5 to 13 kVக்குள்ள எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீயா கொடுக்குறோம். இது வந்து இந்த 15 வருஷ கடை திருப்பி விழாக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு திருப்பி விழாக்கு உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வருஷம் இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இதோட வரத்து எவ்வளவுங்க சார் இருக்கு வெளியே வாங்கின தனியா? இது ஒரு 5900 வரும். 5900 வரும். ஆமா, அது வந்து கிஃப்டா கொடுக்குறோம். ஓகே. இது ஒரு 2200 வரும். 2 பேட்டரி, சிங்கிள் பேட்டரி இருக்காது, டபுள் பேட்டரி வந்துடும். எல்லாமே ஓசரு 4 எல்லாமே வந்துடும். சரி, இப்போ நம்ம பார்த்த ஜெனரேட்டர்ல என்னென்ன பர்பஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி. பர்பஸ் என்ன பர்பஸ்ங்கிறது முதல் கேட்கிற கேள்வி. அது என்னன்னா ரோட்டு ஸ்டால்ல இருந்து ஒரு மிக்சி ஆகட்டும், ஒரு லைட்டிங் லோட் ஆகட்டும், ஒரு துணி கடை ஆகட்டும், பிளஸ் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் ஆகட்டும், வெல்டிங் ஆகட்டும், பிளஸ் அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு பேக்கரி ஆகட்டும், ஒரு பெரிய ஷோரூம் ஆகட்டும். ஏன் அது இவ்வளவு தூரம் சொல்றேன்னா இதோட ஃபேஸே பாத்தீங்கன்னா 1.5 2 அடி தான் இதோட சைஸே. எங்க வேணா மூவ் பண்ணிக்கலாம், எங்க வேணா வச்சுக்கலாம். அவ்வளவு ரொம்ப ஹேண்டில் பண்ணதா போர்ட்டபிள் ஜெனரேட்டர். இதுவே நீங்க ஒரு 13 kV ஜெனரேட்டர் போற மாதிரி இருந்ததுன்னா குறைஞ்சு வச்சுக்க 3க்கு 4 இருக்கும். பெரிய ஜெனரேட்டரா இருக்கும். பழைய மாதிரி பெரிய டீசல் ஜெனரேட்டர் மெயின்டெனன்ஸ் அதிகமா இருக்குது. மெயின்டெனன்ஸ் லோ மெயின்டெனன்ஸ் தான். அதனால ஒரு ஹெட்டேக்கே இல்லை. ஒரு ஆட்டோல தூக்கி போட்டு எடுத்துட்டு போய்க்கலாம். ஒரு சைட்டுக்கு ஒரு ஆளே ஹேண்டில் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த போர்ட்டபிள் ஜெனரேட்டரோட பர்பஸே. அதனால நாட் ஃபார் ஹெட்டேக் கஸ்டமர்ஸ், நோ இஷ்யூஸ். சர்வீஸ் வந்து 0 தான். நிறைய கஸ்டமர் கேட்கறது நம்ம ஜெனரேட்டருக்கும் மற்ற ஜெனரேட்டருக்கு என்ன டிஃபரெண்ட் நிறைய பேர் போன்ல கேட்கறாங்க. அது ஒரு செகண்ட்ல நான் சொல்லி முடிச்சிடறேன். அது எப்படின்னா நம்ம ஜெனரேட்டருக்கு மற்ற ஜெனரேட்டருக்கு என்ன டிஃபரெண்ட்னா இது ஃபுல் காப்பர். இந்த இன்ஜின்ல பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க வந்து 130 காப்பர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அடிஷனலா 150 காப்பர் யூஸ் பண்ணுவோம். அது வந்து கோர் எதுக்காக அதிகமா போடுறேன்னா லோடு வந்து அதிகமா தாங்கறதுக்காக தான் அதிகமா ஒரு 20 காப்பர் அதிகமா யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் 4.5 kVக்கு பாத்தீங்கன்னா 165 காப்பர் யூஸ் பண்றோம். ஓகே சார். 5 kVக்கு 175 காப்பர் யூஸ் பண்றோம். 6.8க்கு பாத்தீங்கன்னா 185 காப்பர் யூஸ் பண்றோம். ஓகே. இது 220 காப்பர். எல்லாத்தோட மேக்ஸிமம் 20 காப்பர் அதிகமா யூஸ் பண்றதுனால கொஞ்சம் லோடு தெம்பா இருக்கும். இப்போ ஒரு 5 HP மோட்டர் இதுல ரன் பண்ணலாம். அதனாலதான் அந்த காப்பர் ஹெவியா கொடுத்துருவோம். HP இன்ஜின் HP வந்து 20 HP கொடுக்குறோம். ஹெவி டியூட்டி கொடுக்குறோம். பிரேக்கர்ல இருந்து பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நல்ல ஹெவியான பேட்டரிஸ், ஹெவியான பிளக் உங்களுக்கு அவுட்புட். பிரேக்கர் வந்து 28 ஆம்ப்ஸ் மட்டும் இதுல எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஹெவியா கொடுத்துருக்கோம். சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல சர்வீஸ் கொஞ்சம் டிராபேக்கா இருக்கு. ஆமா ஆமா. நிக்கிறதோட சரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் சர்வீஸ்க்கு வந்து ரெஸ்பான்ஸ் சரியா பண்றது இல்ல. சார் நம்ம இதுல எப்படிங்க சார் சர்வீஸ்? இப்போ நம்ம மார்க்கெட்ல ஒரு 15 இயர்ஸ் இருக்க காரணம் என்னன்னா ஒரு 100க்கு 100 சொல்ல முடியாது. ஒரு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 75% இருந்து 80% மட்டும் நம்ம சர்வீஸை கொடுத்துறோம். அது என்ன எப்படி கொடுக்குறோம்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அந்த வீடியோவை. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் இல்லாம கேரளா, கர்நாடகா, பெங்களூர் அது மாதிரி எல்லா பக்கமே பண்ணிட்டு இருக்கோம். எல்லா டீலருக்கும் பாத்தீங்கன்னா கொலபரேஷனோட நம்ம டைப் பண்ணி இருக்கனால உடனே நம்மளால மேக்சிமம் 12 ஹவர்ஸ்ல சர்வீஸ் கொடுக்க முடியும். அதை பத்தி நம்ம சேல்ஸ் மட்டுமா தான் பண்ணுவோமா, சேல்ஸ் மட்டுமா பண்ணுவோம், அதுல இருந்து ஹெட்டேக்கே இல்ல. மெயின் வந்து சர்வீஸ் தான் நம்மளோட பொறுத்தளவு. அது தாராளமா நீங்க எடுக்கலாம். அதை பத்தி ஒரிப்படுத்திக்க வேண்டிய தேவை கிடையாது. மேக்சிமம் 12 ஹவர்ஸ்ல நம்மளால சர்வீஸ் கொடுக்க முடியும் நம்ம பிரைட் பவர் சர்வீஸ்னால. அதை பத்தி ஒரிப்படி. ஏன்னா மார்க்கெட்ல 15 வருஷமா ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் உங்களோட சப்போர்ட்னாலதான். அதனால அந்த சர்வீஸ் இஷ்யூ கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு கஸ்டமர் ஒவ்வொன்னு சொல்லும் போது ATS இப்ப நம்ம கொண்டு வந்திருக்கோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப், மேனுவல் இல்லாம ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஆம்ஸ்க்கு தகுந்த மாதிரி பண்றோம். 180 ஆம்ஸ் பண்றோம், 160 ஆம்ஸ் பண்றோம், 120 ஆம்ஸ் பண்றோம். இதெல்லாம் கஸ்டமர் ஒவ்வொரு விஷயத்தையும். ஏன்னா நம்ம இப்போ கடை ஆரம்பிக்கல. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 12 வருஷமா இருந்து ஸ்ட்ராங்கா பண்ணனாலதான் இவ்வளவு விஷயத்த நான் தெரிஞ்சனாலதான் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த வீடியோல. மீதி இருக்க வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க. எல்லாமே உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து வாட்ஸ்அப் பண்ணி வரவும் வந்து பார்க்கலாம். வர முடியாதவங்களுக்கு வந்து கேஷ் அண்ட் டெலிவரி வந்து பேமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி சப்போர்ட் ஒரு 2-3 டேஸ் டிரான்ஸ்பர்ல வச்சு அங்கிருந்து உங்களுக்கு டைப் பண்ணவங்க வந்து உங்களுக்கு ஓட்டி காத்து டெமோ வீடியோஸ் வந்து இங்க அனுப்பிச்சிருவாங்க. அதை பத்தி ப்ராப்ளம் இல்லை. ஃபைனான்ஸ் ஆப்ஷனும் கொடுத்துறேன், பஜாஜ் கொடுத்துறேன், கிரெடிட் கார்டு கொடுத்துறேன், பிளஸ் நல்ல பெஸ்ட் ஆஃபர் கொடுத்துறேன், பெஸ்ட் குவாலிட்டி கொடுத்துறேன். நோ நாட் ஃபார் ஹெட்டேக் கஸ்டமர்ஸ். நோ இஷ்யூஸ் சார். ரொம்ப ஹேசல் ஃப்ரீயா பண்ணலாம் இல்லீங்களா? எஸ் ரொம்ப பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். ஓகேங்க சார். சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த ஜெனரேட்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாரண்டியில எப்படிங்க சார்? வாரண்டி 2 இயர்ஸ் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி இருக்கு, 1 இயர் சர்வீஸ் வாரண்டி இருக்கு. 2 வருஷத்துல எனி ஃபால்ட் ஏதாவது இருந்ததுன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மென்ட் பண்ணி கொடுத்துருவோம். அந்த ஃபேர்ஸ்க்கு என்ன இருக்கோ ரீப்ளேஸ்மென்ட் பண்ணி கொடுத்துருவோம். 1 வருஷம் சர்வீஸ் வாரண்டி நம்ம கொடுத்துறோம், பண்ணி கொடுத்துருவோம். வெறும் டிரான்ஸ்போர்ட் அமௌண்ட் மட்டும் சார்ஜ் பண்ணிக்கிறோம், வேற ஒன்றும் இது கிடையாது நம்மளுக்கு. ஓகே.
சார் நம்ம கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் நிறைய ஷாப் இருக்கு. ஓகே, நீங்க பண்ற மாதிரியே அதுக்கும் நம்மளுக்கு என்ன சார் டிஃபரெண்ட்? இது செம்மையான கேள்வி. இந்த கேள்விக்கு நான் கரெக்டான பதில் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். சொல்லிடுறேன். அதுக்கு என்னன்னா, மத்த கடைக்கு என் கடைக்கு ஒரே டிஃபரெண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் கஸ்டமர் எனி டைம் எனி இஷ்யூஸா இருந்தாலும், சர்வீஸ் இஷ்யூ ஓப்பனா பேசியிருந்தேன். நம்ம எனி இஷ்யூஸா இருந்தாலும் உடனே கால் அட்டன் பண்ணுவோம், காலை வந்து சொல்யூஷன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சர்வீஸ். ரெண்டாவது வந்து எனி டைம் சனிக்கிழமையாகட்டும் ஞாயிற்றுக்கிழமையாகட்டும் சண்டேவா இருந்தாலும் ஃபோன் அட்டன் பண்ணி கஸ்டமர் எங்கிருந்து வந்தாலும் கடையை திறந்து அவங்களுக்கு டெமோ காட்டி நாங்கள் ஜென்செட் டெலிவரி கொடுக்குறோம். அதனால குவாலிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். காசை விட குவாலிட்டி வைஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் நம்மளுக்கு அடுத்த ஆர்டர் கிடைக்கும். அப்படின்னு காப்பர்ல இருந்து இன்ஜின் பொறுத்தளவு எல்லாமே குவாலிட்டி, கனெக்டிங் ராடு, கார்பெட்டர்ல இருந்து எல்லாமே நான் சொன்ன மாதிரி தான். குவாலிட்டி வைஸ்க்கு வந்து அடிச்சுக்கவே முடியாது பிரைட் பவர் சர்வீஸ்ல. அந்த அளவுக்கு குவாலிட்டி வைஸ் கொடுக்குறோம். எனி டைம் எப்ப வேணா ரெஸ்பான்ஸ் இருக்கும் பிரைட் பவர் சர்வீஸ் பொறுத்தளவு. மத்த கடைக்கு இந்த கடைக்கு உள்ள டிஃபரெண்ட் இதுதான். சார் ஒரு மாசான ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தீங்க. ஆமா ஆமா. அதாவது பாத்தீங்கன்னா டைம் ஏதாச்சும் இருக்குங்களா சார்? டைம் எது கிடையாது. ஸ்டாக் இருக்கிற மட்டும் நம்மளால ஆஃபர்ஸ் கொடுக்க முடியும். ஏன்னா டைம் சொன்னாவே ஆட்டோமேட்டிக்கா கஸ்டமர் பொறுத்தளவு எப்படின்னு சொல்ல இருக்கு. ஸ்டாக் இருக்கிற மட்டும் மேக்ஸிமம் 200 நம்பர் ஸ்டாக் இருக்கு. அந்த 200 முடிகிற மட்டும் டெஃபினெட்லி இந்த கஸ்டமர் கோ டு சப்போர்ட். ஏன்னா கஸ்டமர்னாலதான் இவ்வளவு தூரம் நம்ம வந்திருக்கோம். அதனால அந்த டைம் சொல்லாம ஸ்டாக் முடிகிற மட்டும் அதை நாங்க அந்த ஆஃபர் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். வந்துட்டு இருக்கோம். ஓகே சார், தேங்க்யூ. என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ரோ செட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்குங்க ப்ரோ. ஓகே, டெஸ்ட் பண்ணி கொரியர் போட போறோம் ப்ரோ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து டெஸ்ட் பண்ணி தான் போடுது. ஆமாங்க ப்ரோ. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறதுக்காக எல்லா செட்டும் ஆயில் ஊற்றி பெட்ரோல் ஊற்றி ஸ்டார்ட் பண்ணி நம்ம இதுக்கு டெஸ்டிங் வச்சுருக்கோங்க ப்ரோ. அது எப்பவும் நம்ம வீடியோ எடுத்து போட்டு தான் கஸ்டமருக்கு ஒரு வீடியோ அனுப்பிடுவோம். அதுக்கப்புறம் செட்டு பேக் பண்ணி அனுப்புவோங்க. ஓகே, எங்க ப்ரோ போகுது? இது பெங்களூர் போகுதுங்க. பெங்களூர். டிரான்ஸ்போர்ட் நீங்களே பண்ணி கொடுங்க? டிரான்ஸ்போர்ட் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ப்ரோ இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ப்ரோ. டெஸ்டிங் பண்ண போகிறோம். ப்ரோ.